Hey guys, welcome back to a new video. Last videos ஆன்லைனில் ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேட் ரூமர்ஸ் பற்றி தான் நிறைய மக்கள் பேசிட்டு வராங்க. சிஎஸ்கே ஒரு 2 பிளேயர்ஸ் கொடுக்க தயாராக இருக்காங்களா இன் ரிட்டன். ஸோ அது யார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கே இன் ரிட்டன் ஒரு 2 பிளேயரை கொடுக்க தயாராக இருக்காங்களாம். அந்த பிளேயர் யார் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிஎஸ்கே அன்கேப்டு ஆல்ரவுண்டர் அமன் கான் கேப்டனாக இருந்த சைடு வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் தான் இந்த வருஷத்துக்கான பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் சீசனை வின் பண்ணியிருக்காங்க. அமன் கான் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டும் கூட. பிகாஸ் இந்த சீசனில் 484 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 234, ஆவரேஜ் 44 அண்ட் பவுலிங்லேயுமே ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. அமன் கானோட டீம் அன்பீட்டனாக இந்த லீக் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லீக் ஸ்டேஜில் 10 மேட்ச் வின் பண்ணாங்க. தென் குவாலிஃபயர் ஒன்லி வின் பண்ணாங்க. அண்ட் இப்போ ஃபைனல்ஸ்லி வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்காக்கான ஸ்குவாட் இப்போ பிசிஏ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 2 டெஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. 15th ஆகஸ்ட் இந்த சீரிஸ் ஆரம்பிக்குது. 15th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சும் அண்ட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் 23rd ஆகஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ இந்த 2 டெஸ்ட் மேட்ச்க்கான ஸ்குவாட் இப்போ நம்ம பார்த்தோம்னா சுப்மன் கில் தான் கேப்டனாக இருக்காரு. அண்ட் கேஎல் ராகுல் வில் பி த வைஸ் கேப்டன். ஐபிஎல் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி சரான் ஜெயின் அப்படிங்கிற மத்திய பிரதேசை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர் வந்து இப்போ இந்தியன் ஸ்குவாட செலக்ட் ஆகியிருக்காரு. அண்ட் இன்னொரு பிக் ஹெட்லைன் என்னன்னா, ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா ஜடேஜா திரும்ப இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. ஏன்னா கடைசியாக சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக நவம்பர் லாஸ்ட் இயர் தான் ப்ளே பண்ணாரு. சாய் சுதர்ஷன் அண்ட் பும்ரா 2 பேரும் ஸ்குவாடில் இருக்காங்க. பட் 2 பேருமே ஃபுல்லி ஃபிட் கிடையாது. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிட் கிடையாதுனால அவரை செலக்ட் பண்ணல. செகண்ட் டெஸ்ட்டுக்கு ஹி மைட் கம் பேக். ஹர்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சிஎஸ்கேட ஃபியூச்சர் பற்றி ரீசெண்டாக ரிஸ்போஸ்ட்டில் பேசியிருப்பாங்க. அதாவது நம்ம தல தோனி நெக்ஸ்ட் இயர் என்ன ரோலில் ப்ளே பண்ண போகிறது, வெதர் ஹி இஸ் கோயிங் டு பி எ பிளேயர் மென்டாரா ஆர் ஃபுல்லி மென்டாரா அப்படிங்கிறது இன்னுமே தெரியல இல்லையா. ஸோ தோனி வந்து கண்டிப்பாக பிளேயராக நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ணாலுமே அவருக்கு ஒரு ஹியூஜ் ரோல் நம்ம டீமில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிஸ்போஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஹியூஜ் ரோல் எதப்பா மீன் பண்ணுறாங்கன்னு தானே கேட்குறீங்க. அதாவது கோச்சிங் ஸ்டாஃபில் தல தோனி தான் மெயின் டிசிஷன் மேக்கர் மாதிரி இருப்பார். எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு கோச் நம்ம சைன் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஹெட் கோச்னு. ஆனால் அந்த ஹெட் கோச் வந்து கிட்டத்தட்ட தல தோனிக்கு ஒரு அசிஸ்டன்ட் கோச் மாதிரி தான் இருப்பாரே தவிர அவர் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கோச்சாக இருக்க மாட்டார்ன்ற மாதிரி தான் இப்போ சொல்ல வராங்க. ஸோ யாராவது ராகுல் டிராவிட் ஒரு ஹேமந்த் பதானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். பிகாஸ் ஒரே இடத்துல 2 பவர் சென்டர் இருக்கிறது நம்ம டீம் விரும்ப மாட்டாங்க. இன்கேஸ் ஹை ப்ரொஃபைல் கோச் வராருன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட தான் ஃபுல் அத்தாரிட்டி இருக்கணும்னு விரும்புவார். தோனி ஆல்ரெடி இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதனால தான் இப்போ சிஎஸ்கே என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, தோனிக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி ஒரு கோச் சைன் பண்ணால் போகிறோம், ஆஹா ஓஹோ அப்படிங்கிற கோச் வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. கண்டிப்பாக சிஎஸ்கேல எப்பவுமே தோனி ஒரு கீ ஃபிகராக இருப்பார். இப்போ இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் கூட நம்ம தோனி தான் சிஎஸ்கேட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காராம். எம்ஐ டாப் மேனேஜ்மெண்ட்டோடையும் அண்ட் ஹர்திக் பாண்டியா கூடயும் டிஸ்கஷன்ஸில் இருக்கிறதே தோனி தான் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸுமே பார்க்க முடியுது. போத் சிஎஸ்கே அண்ட் எம்ஏ 2 டீம்ஸும் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணல. 2 டீம்ஸும் இன்னும் நெகோசியேஷனில் தான் இருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே தான் இந்த ட்ரேட் ரேஸில் இப்போதைக்கு ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. தமிழ் சமையலில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறச்சு பார்த்தா டிசியுமே இந்த ட்ரேடில் இன்வால்வாக இருக்காங்க. ஸோ எம்ஏ வந்து டிசி கிட்டேருந்து அக்ஷர் படேல் அண்ட் இன்னொரு குவாலிட்டியான பிளேயரை வந்து டிமாண்டாக வச்சிருக்காங்க. அது மேபி சமீர் ரிஸ்வியா இருக்கலாம் ஆர் அஸ்டோ சர்மாவா இருக்கலாம். டிசி கண்டிப்பாக இந்த ட்ரேட் ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் கூட சஞ்சு சாம்சன் ட்ரேடில் டிசி இன்வால்வாக இருந்தப்போ ஆர்ஆரோட டிமாண்ட் என்ன இருந்துச்சுன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் இன்னொரு அன்கேப் பிளேயர் எங்களுக்கு தேவைன்ற மாதிரி சொன்னாங்க. பட் டிசி அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கல. சிமிலர்லி டிசி வந்து அவங்கள 2 ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டான அஸ்டோ சர்மாவையோ இல்லை சமீர் ரிஸ்வியோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த ட்ரேட் வந்து கால் ஆஃப் தான் ஆகும். அதனால சிஎஸ்கேக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு. டூபே பிளஸ் பிரவிஸ் பிளஸ் 10 crores கேஷ் இதான் எங்களால் பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சிஎஸ்கே தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்ஏ ஆன் த அதர் ஹேண்ட் எங்களுக்கு டூபே அண்ட் மாத்திரை தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் மாதிரி தான். ஸோ சிஎஸ்கேட ஆஃபர் தான் எம்ஏ அக்செப்ட் பண்ணி ஆகணும். இந்த எண்ட் எம்ஏவோட ஆஃபர் கண்டிப்பாக சிஎஸ்கேவில் அக்செப்ட் பண்ண முடியாது. மாத்திரையோ டெவலாக கொடுக்க மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியா இவன் ஒரு பிக் நேம், ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆல்ரவுண்டராக இருந்தாலுமே ஆயுஷ் மாதிரியே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஆயுஷ் மாதிரி ஆஸ் அ லாங் வே டு கோ. 10 years டவுன் த லைனில் ஆயுஷ் மாதிரி இன்னும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடஜியை வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இந்த ஐபிஎல் 26 சீசனில் கூட ஆயுஷ் மாதிரி ரொம்ப கம்மியான மேட்சஸ் தான் ப்ளே பண்ணார். ஸ்டில் அவரோட இம்பாக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எம்ஏக்கு வேறு வழியே கிடையாது. கேகேஆர் ஆர்ஆர் மாதிரி டீம்ஸையும் வந்து ஆர் அவுட் ஆஃப் ரேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே கொடுக்கக்கூடிய இந்த பெஸ்ட் ஆஃபர் டூபே ப்ளஸ் பிரவிஸ் ப்ளஸ் 10 crores அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது ரிப்போர்ட்டட் டீல் தான், அதனால கன்ஃபார்ம் கிடையாது. நம்ம சிஎஸ்கே சோஷியல் மீடியா ஹேண்டிலும் சும்மா இல்லாமல் டூபே அண்ட் பிரவிஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிக்கப் போட்டு பிரவிஸை மட்டும் ஷேட் பண்ணி இது யாருன்னு கண்டுபிடிங்க பாப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது கரெக்டாக இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா போட்ட பிக்கு.
இப்போ இந்த டீல் சிஎஸ்கேக்கு ப்ராஃபிட்டா இல்லை லாஸான்னு கேட்டிங்கன்னா அது ஹர்திக் பாண்டியா கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஐபிஎல் பார்க்குற ஒரு நார்மல் பர்சன் கிட்ட போயிட்டு சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரேட் ஸ்வாப்பில் எந்த டீம் வின்னர்ஸ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே தான் சொல்லுவாங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் அதிக ரன் ஸ்கோர் பண்ணார், அவர் அடித்தா தான் சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வந்து சிஎஸ்கே இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். 2 செஞ்சுரி அண்ட் 477 ரன்ஸ் இந்த சீசனில் நம்ம சஞ்சு சாம்சன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வந்து இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பாக அவரோட ட்ரேடுமே சக்ஸஸ்ஃபுல்லாக சிஎஸ்கேக்கு முடிய வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நோ இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக எம்ஏ தான் கிளியர் வின்னர்ஸ். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவோட ரீசன்ட் ஃபார்முங்கிறது ரொம்ப புவர். அவர் நம்பர்ஸ் இந்த IPL 26 சீசனில் வந்து டிராஸ்டிக்கலி டவுன்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் சீசன்ஸ். அண்ட் 2 மிடில் ஆர்டர் பிளேஸை கொடுக்கறதுலையுமே எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது. டூபே அண்ட் கலீல் அஹ்மத் ஆர் டூபே அன்ஷுல் கம்போஜ் இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்னு தோணுது. ஹர்திக் பாண்டியாவை அவரோட ஆக்சுவல் 16.35 crores வேல்யூவில் வாங்குறதுக்கே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் சிஎஸ்கே அதை விட அதிகமாக கொடுக்கறதுக்கு தான் தயாராக இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்துஸ்தான் டைம்ஸில். ஏன்னா 20 crores மேற்பட்ட அமௌண்ட் தான் இப்போ வந்து சிஎஸ்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். 10 crores கேஷாக கொடுக்குறாங்க. தென் டூபே ப்ளஸ் பிரவிஸ் சேர்த்திங்கன்னா ஒரு 14 crores வரும். அதனால் ஹர்திக் பாண்டியா ஒரு பே கட் அக்செப்ட் பண்ணிட்டு சிஎஸ்கேக்கு வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட ஆக்சுவல் வேல்யூ 16.35 crores ஒரு 2 crores ஒரு 3 crores டிடெக்ட் பண்ணி 13 crores இல்லை 12 crores வந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்கும். இப்போ எப்படி ரிஷப் வந்து டிசிக்கு ஒரு பெரிய பே கட் அக்செப்ட் பண்ணிட்டு வந்தாரோ அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். சரி, இந்த எண்ட் போத் டூபே அண்ட் பிரவிஸ் கொடுக்கறதுக்கு சிஎஸ்கே தயாராக இருந்தாங்கன்னா இன் ரிட்டன் சிஎஸ்கே ஹர்திக் பாண்டியாவோட சேர்த்து இன்னொரு பிளேயருமே வாங்கினா நல்லா இருக்கும். அண்ட் இப்போ தமிழ் சமயம்ல அதான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவோட சேர்ந்து அந்த பேக்கேஜில் வில் ஜாக்ஸுமே ஆட் ஆக போறாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவர் தி இயர் சிஎஸ்கே வின்னிங் ஃபார்முலாவாக இருந்தது இந்த ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஆல்பி மார்க்கல், சாம் கரன், மோயின் அலி அண்ட் இப்போ ஜேமியோடன் வரைக்குமே சிஎஸ்கே அந்த ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸில் மிஸ் பண்ணதே கிடையாது. அதனால சிஎஸ்கே வில் ஜாக்ஸை சைன் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஸ்பின் ஆப்ஷனுமே சிஎஸ்கே கிடைக்கும். ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருக்காரு அண்ட் செம்ம அக்ரெசிவான பேட்டரும் கூட. டாப் ஆர்டர் ஒரு மிடில் ஆர்டர் எங்கே வேணாலும் ப்ளே பண்ண வைக்கலாம். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியுமே அவர்கிட்ட இருக்கு. ஸோ வில் ஜாக்ஸ் பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் மோரோவர் சிஎஸ்கே மேத்யூ ஷாட்டை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ மேத்யூ ஷாட்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஆப்டான ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம வில் ஜாக்ஸ். நான் ரீப்ளேஸ்மெண்ட் எதை மீன் பண்ணுறேன்னா அந்த ஒரு சிமிலர் ப்ரொஃபைலில் இருக்கிறதுனால சொல்கிறேன். அவரை மாதிரி தான் ப்ளே பண்ணுறேன்னு நான் சொல்ல வரல. டூபே அண்ட் பிரவிஸுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா அண்ட் வில் ஜாக்ஸ் வந்து ஒரு அப்கிரேடாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்டா பிரவிஸ் அதுக்குள்ளே மறந்துட்டியான்னு நீங்கள் கேட்பீங்க. பிரவிஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்மளால் மறக்கவே முடியாது. 2025 நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஹோப் கொடுத்த ஒரு பிளேயரே பிரவிஸ் தான். பிரவிஸ் மோர் ஆஃப் ஹிட் அண்ட் மிஸ் டைப் பிளேயராக இருக்கிறதுனால சிஎஸ்கே வில் ஜாக்ஸை கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் மூவாக தான் நான் பார்க்குறேன். என்னோட தியரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப சிம்பிள் தான். ஹர்திக் பாண்டியா வராருன்னா சிஎஸ்கே டூபே அண்ட் பிரவிஸ் 2 பேரையும் கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ டூபே அண்ட் பிரவிஸ் 2 பேரையும் கொடுக்குறீங்கன்னா அப்போ ஹர்திக் பாண்டியா அண்ட் வில் ஜாக்ஸ் இவங்க 2 பேரும் சிஎஸ்கேக்கு வரணும். அப்படி நடந்துச்சுன்னா சிஎஸ்கே அண்ட் எம்ஏ 2 பேருக்குமே இது பாசிட்டிவான ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். அண்ட் நம்ம கிரிக் சூப்பர் ஃபேன் சரவணன் ப்ரோ இருக்காரு இல்லையா, அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஹைப் ஏற்றி விட்டாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு எல்லோ ஃப்ளவரை கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த வீடியோவில். ஸோ அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் தான் இது போட்டிருந்தாரு. இதை பார்த்து நம்ம பசங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு தான் வராது, கோட் வேர்ட் அக்செப்டட்னு. பட் கண்டிப்பாக திஸ் இஸ் நாட் தி எண்ட். இந்த ட்ரேடில் இன்னுமே நிறைய நெகோசியேஷன் அண்ட் திருப்பங்கள் வரலாம். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. சிஎஸ்கே இந்த ட்ரேடை எப்படி அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த பிளேயரை ட்ரேட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.